இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராதோர் சார், நான் பசங்களை கூட்டிகிட்டு என் கார்ல வரேன், நீ அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த கார்ல வந்துடு. ஓகே சார். பசங்களா வாங்க, எந்த கார்ல ஏறணும்? டாடி கார்ல போய் ஏறுங்க, போங்க. இல்லங்க, என்னோடது தான் ஃப்ரண்ட் சீட். நான் எப்பவுமே உட்கார்ந்து இல்ல, நான் தான் உட்காருவேன். நான் கூட 2-3 தடவை தான் உட்கார்ந்திருக்கேன். எல்லாரோட சின்ன பொண்ணு நான் தானே, இன்னைக்கு நான் உட்கார்ந்துக்கிறேன். எப்பவும் நீ தானே உட்காருவ, இன்னைக்கு பின்னாடி உட்காரு. நீங்க 3 பேர்ல யார் உட்காருதுன்னு நாங்க டிசைட் பண்றோம். சாபூத்திரி போடலாம். அடியே, ஃப்ரண்ட் சீட் என்னோடது. அஞ்சு, அவங்க உட்காந்துட்டாங்கல்ல, அப்படி எழுப்பக்கூடாது, தப்பு. அதை என்கிட்ட கொடுங்கம்மா. அப்ப நான் எங்க உட்காருவேன்? நீ பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு அஞ்சலி பாப்பா. இல்ல, நான் முன்னாடி தான் உட்காருவேன். என்னங்க நீங்க? சீட் பெல்ட் போட்டுக்கோன்னு செப்பரேட்டா சொல்லணுமா? சாரி, சீட் பெல்ட் தானே. எங்க இவன் ஆளை காணோம்? டேய், இங்க வாடா. ஒன்னதான் இங்க வா. இந்த ராசுக்குட்டி ராத்தோடு முன்னாடி ஒருடா பின்னாடி ஒரு டாடு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போற. சொல்லு. பாரு, நாங்க எல்லாரும் பிக்னிக் போறோம். நாங்க இல்லைங்கிறதுக்காக ஊரை சுத்தாம வீட்லயே இரு. அப்படியே. டேய், எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சது அப்புறம் தாண்டா உனக்கு டப்புச்சு புட்டும் டம். பாய். 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 யாருக்கு பாய் சொல்லிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காக்கு. அங்க யாரும் இல்லையே. ஆமா, இல்லல்ல. அப்படி யாருமே இல்ல. யாருக்கு பாய் சொன்ன? நான் பக்கத்து வீட்டு அக்காக்கு தான் சொன்னேன். ஆனா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இருக்கால்ல உன் அன்பு பொண்ணு பாக்கியா, எங்கேயாவது பாத்தியா? அந்த மகாராணிய நான் எப்படி பார்க்க முடியும்? அந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போகல, ஷாப்பிங் பிக்னிக்னு இப்படி ஊர் சுத்துறதுக்கு போயிருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியலடா. நீ தெளிவா சொல்லு. உன் பொண்ணு பாக்கி இருக்கால்ல, அந்த வீட்ல இருக்கவனோட சேர்ந்து ஜாலியா பிக்னிக் போயிருக்கா. ஓஹோ, கதை அவ்வளவு தூரம் போயிடுச்சா? நீ பாத்துட்டே இருந்தீனா கதை அதை விட தூரமா போயிடும். அவ நம்ம கைய விட்டு போயிடுவா போல இருக்கு. வாய மூடுறா. அது மட்டும் நடந்துச்சுன்னா நீயும் நானும் அந்த நோயாளியை கூட்டிட்டு இப்படி கையேந்தி நிக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நீ என்ன நாட்டாமையாக்கா? நடக்க கூடாதுன்னு சொன்ன உடனே நடக்காம இருக்க? ஆனா அவ நமக்கு அந்த வீட்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த மிலிட்டரிக்காரனோட வீட்டுக்குள்ள போய் அவ என் பொண்ணு, அவ இங்க வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டேய், உனக்கு முன்னாடியே பிறந்து 4 எழுத்து அதிகமா படிச்சவன். எங்க எப்போ எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவசரமா எங்கடி உன் தம்பியை போக சொல்ற? சொல்லு. நம்ம வாழ்றதுக்கு ஒரு வேளை சாப்பிடணும்னா இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா பத்தாது, ஏதாவது வேலையை தேடுன்னு சொன்னேன். சரின்னு சொன்னா உடனே கிளம்புன்னு சொன்னேன். அடேங்க அப்பா, விடிஞ்சதும் அக்கா தம்பி 2 பேருக்கும் ஞானோதயம் வந்துருச்சாக்கும். மாமா
என்ன வேணாலும் சொல்லுங்க, அக்காவை எதுவும் சொல்லாதீங்க. முதல்ல போய் வேலையை தேடுறேன். கோபம் வருதான் கோபம். சரிக்கா, பணம் கொடு, நான் போயிட்டு வரேன். அடியே, ஊர்ல இருந்தப்போ அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டு பொழுதாவது போய்கிட்டு இருந்தது. இங்க ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. ஆமா, நான் ஏதாவது வாட்ச்மேன் வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆஹா, இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உனக்கு அந்த வேலை ரொம்ப சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம காரை எடுக்கணும்னா திருப்பணும்னா பின்னாடி விசில் அடிப்பாங்கல்ல, நீ இப்படி இருமுனாலே போதும். உன் வேலைய உன்னால செஞ்சுக்க முடியாது, இதுல வேலைக்கு போறாராம். வேலைக்கு படியா. அமரேந்திரா, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும். பசங்க, நீ, நான் எல்லாரும் இங்க வந்தது நடந்ததெல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கிறதுக்காகத்தான். அமர், இன்னைக்கு பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வாங்க, எப்படி தோணுதோ அப்படி இருப்பாங்க. நீ அவங்கள ரூல்ஸ் பனிஷ்மெண்ட்னு எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க இன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும்னு தானப்பா நான் அவங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப இப்படிதான்டா சொல்லுவ. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அங்க போகாத இங்க போகாத அப்படி பண்ணாதன்னு அவங்களுக்கு கண்டிஷன் போடுவேன். சரிம்மா, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா? அப்படின்னா நான் வேணா ஒண்ணு பண்றேன். அவங்க கூடவே நான் போகல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ராதோட் சார் சொல்லுங்க சார். ராதோட், பசங்க கூடவே இருந்து அவங்க எல்லாரையும் விளையாடவே. ஓகே சார். பசங்களா வாங்க. அம்மா அம்மா, என்னங்கம்மா அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டீங்க? நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டா அங்க போய் நல்லா உட்கார்ந்து இருக்கலாம்லம்மா. உங்க கூட கதை பேசுறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன்? இல்லம்மா. இந்த பெருசுங்க என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்காங்க? நான் இங்க வந்ததே அமர் கூட க்ளோஸ் ஆகலான்னு தான். எனக்கு என்னமோ இங்க இருந்து எப்ப கிளம்பலான்னு இருக்குமா. எதுக்கடி? என்னோட கண்ணு இன்னும் துடிச்சுக்கிட்டே தான்மா இருக்கு. என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. முதல்ல உன் கண்ணை புடிங்க எரிஞ்சிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். என்னது, கண்ணை புடுங்க போறீங்களா? அம்மா, நானும் வரேன். என்ன மிஸ்டர் குப்தா கேட் வாக் பண்றீங்க? சீக்கிரமா நடங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம போறதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா அதான். அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா என் மோதிரம் எப்படி திரும்ப கிடைக்கும்? என்ன இன்னும் பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நீ என் நடையே அவமானப்படுத்துறல்ல, இப்ப பாரு என்னோட வீர நடைய. ஐயோ மிஸ்டர் குப்தா, மெதுவா.